மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். என் பேர் சௌந்தரராஜா. இன்னைக்கு ஒரு நல்ல நாள். இங்கே சென்னையில் அக்ஷயா ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு சிலருக்கு பிள்ளைங்க இல்லை, ஒரு சிலருக்கு பிள்ளைகள் இருந்தும் இந்த ஹோம்க்கு வரப்பட்டிருக்காங்க. என்ன மாதிரி பல பேர் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, கடந்து போயிடுறோம். இருந்தாலும் இந்த முதியோர் இல்லம், அனாதை ஆதரவை மன்னிச்சுக்கோங்க, ஆதரவு இல்லாத இல்லம், குழந்தைங்க இல்லம்லாம் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆள் நான். இருந்தாலும் இந்த மாதிரி சூழலில் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில உதவிகளை இந்த மாதிரி இல்லங்களுக்கு, உண்மையாக சர்வீஸ் பண்ணக்கூடிய இல்லங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகள், கல்யாணமாக இருக்கட்டும், பிறந்த நாளாக இருக்கட்டும், எந்த ஒரு விசேஷமான நாளாக இருக்கட்டும், யாருக்காவது நல்லது சாப்பாடு கொடுக்கணும்னு நினைக்கும் போது, இல்லை அவங்களோட பங்கேற்றுக்கணும், அவங்களோட நம்ம போய் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிறைய நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள் இருக்குது. அந்த வகையில் இந்த அக்ஷயா ட்ரஸ்ட் கடந்த 20 வருஷமாக சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. டொனேஷன் வாங்கி பண்ணுறாங்க, அவங்களுடைய ஓன் மணியும் போட்டு பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்க, அம்மா அப்பா எல்லாரையுமே நான் வந்து பார்த்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணேன். அவ்வளோ ஹைஜீனிக்காக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒரு சில பேர் உடல் நலம் இல்லாமல் ஊனமுற்றவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கும் சரியான முறையில் பார்த்துக்கிறாங்க. நான் இங்கே பார்த்து நிறைய ஹோம் போயிருக்கேன். எல்லா ஹோம்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதனால சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஹைஜீனிக் இருக்காது, கஷ்டமாக இருக்கும், பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இந்த ஹோமில் அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்குது, நீட்டாக இருக்குது. எல்லாருமே அவ்வளோ அழகாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வயசுலேயும் வேலை பார்க்குறாங்க. 70 வயசு 80 வயசுலேயும் வேலை பார்த்துக்கிறாங்க. மோட்டிவேட்டிங்காக இருக்காங்க. ஜென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, லேடிஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்காரு. ஸோ இந்த ட்ரஸ்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஃபவுண்டர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்களுடைய முயற்சியில் இன்னைக்கு இத்தனை பேர் நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. பார்த்துட்ருக்க நீங்களும், நமக்கு கடவுள் வந்து எல்லாமே நல்லா கொடுத்துருக்காரு. கை, கால், கண், மூக்கு, எந்த ஒரு குறையும் இல்லாமல் படைச்சிருக்காரு. கல்வி கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்குன்னு நினைப்போம். நம்மளால முடிஞ்ச இயன்றதை இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுப்போம்.